ஹாய்ங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம எனக்கு காலையில் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. நம்ம எனக்கு காலையில் அபிஷேகத்தோடு அலங்காரம் பண்ணி சூப்பராக அமர்ந்து வச்சு நம்ம எனக்கு பூஜை முடிச்சாச்சுங்க. என்னென்ன அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தோம் அதை பார்த்துடலாங்க. செவ்வாய்க்கிழமையோட சஷ்டியும் சேர்ந்து வந்திருக்கு. இது சூப்பராக இருந்துச்சுங்க. காலையிலே நம்ம பூஜையெல்லாம் முடிச்சிருந்தேன். ஐயனுக்கு 7 வகையான பொருட்களை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணியிருந்தோம். என்னென்னு பார்த்துடலாங்க. மஞ்சள், குங்குமம், தேன், பால், தயிர், அதுக்கப்புறம் தேனுக்கு பஞ்சாமிரத்துக்கு கலந்துக்கிட்டு சேர்த்து அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் விபூதி எல்லாத்தையும் அழகாக நம்ம ஐயனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது செம்மையாக அழகாக இருந்தாங்க. அதுலேயும் நம்ம தேன், பால், இந்த தயிரில் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது ஐயன் அவ்வளோ ஜொலிப்பாக சூப்பராக இருப்பாருங்க. அதுலேயும் மஞ்சளில் நான் அபிஷேகம் பண்ணும்போது செம்மையாக இருந்தார். ஃபஸ்ட்டில் நம்ம பண்ணும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. நான் பஞ்சாமிரதத்தில் அபிஷேகம் பண்ணும்போது 2 பையன் அப்படியே டப்புன்னு வச்சு அப்படியே வாயில் வச்சிட்டாங்க. பஞ்சாமிரதம்னு சொல்லும்போது ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் அபிஷேகம் பண்ணி நம்ம ஐயன் எடுத்து வாயில் வச்சுட்டாரு. அதுக்கு அடுத்தது நம்ம எல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணி சூப்பராக நம்ம ஐயன் அலங்காரம் பண்ணி நான் பூஜையில் உட்கார வச்சுட்டாங்க. நம்ம விபூதி அபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த விபூதியை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம நெத்தியில் வச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லதே நடக்கும். நோய் நொடி இருக்கவங்க அதை வச்சுட்டு வந்தீங்கன்னாவே ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம ஐயன் அழகாக அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி நம்ம ஐயன் அலங்காரத்தோடு அழகாக உட்கார வச்சாச்சு. இன்றைக்கி நான் நெய்வேத்தியத்துக்கு சிம்பிளாக தாங்க பொட்டுக்கடலை வச்சுட்டு பால் பனக்கற்கண்டு சேர்த்து வச்சுட்டு 6 அகல் தீபம் வெற்றிலை தீபம் போட்டு சூப்பராக 2 அகல் தீபம் எப்பயும் போல போகிற மாதிரி போட்டு இன்றைக்கி என்னோட பூஜை சூப்பராக முடிச்சிருந்தேங்க.